பராபவ தமிழ் புத்தாண்டு இனிதே துவங்கி எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும். மீனம் ராசி கடைசியா இருக்க எங்களை கவனிங்க அப்படிங்கிறாங்க. எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்களோட இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆண்டு இவங்களுக்கு அமைய இருக்கு? சார், மீன ராசிக்காரர்களை பொதுவாக நல்ல குணம் உடையவங்க சார். வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு பழகிறோம். ஆனால் மீனராசிக்காரங்கள்ட்ட நம்ம பழகின அந்த காலங்களை மறக்க முடியாது சார். ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மீனத்தான் நட்பை கைவிடேல் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறது. உங்கள் நண்பர்களிலே யார் மீனராசிக்காரர்களோ அவர்களுடைய நட்பை விட்டுறாதீங்கயா, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லவங்க, அவங்கள் நண்பராக பெறுவதற்கே நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிடமே சொல்லுதுன்னா அந்த மீனராசிக்காரர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. மீனராசிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. குரு பகவானுடைய ராசி ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க, நேர்மையாக தான் வழிகாட்டுவாங்க. அதே சமயம் பிறரிடம் தவறு இருந்தால் அந்த தவறை தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. பிறருக்காக வேஷம் போடக்கூடிய அமைப்பெல்லாம் இல்லை. அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, தவறு செய்தால் சுட்டி காட்டுவார்கள். நல்ல உழைப்பாளர்கள், நல்ல பண்பாளர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இது மீனராசிக்கு ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஜென்ம சனி நடக்குதுங்க. அந்த ஜென்ம சனி ஒருத்தருக்கு நடக்குதுன்னா பொதுவா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டா பராபவ ஆண்டு அமையுது. என்ன காரணம்? 2 பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்கு. குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த 2 பயிற்சிகளுமே மிகச்சிறந்த நன்மைகளை தரப்போகிற ஒரு ராசி என்னன்னா அது மீன ராசி. உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருகிறார் ஜூன் மாசம் 2ஆம் தேதி. அந்த குரு பகவான் உங்க ராசியவே பார்க்க போறார். மிகச்சிறந்த யோகம். தன் வீட்டை தான் பார்க்கக்கூடிய கிரகங்களால் மிகப்பெரிய யோகங்கள் வரும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, ராசியை பார்க்க போறார். பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. குருபலம் வருது, அதனால நல்ல முறையில திருமணம் கைகூடும். நிறைய மீனராசிக்காரங்க எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல முறையில திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடுவது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் அமையக்கூடிய அதி அற்புதமான ஆண்டு. அதே மாதிரி கேது பகவான் லாபத்துக்கு வருகிறார். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு மன்னிக்கிறோம். அதே போல ராகு பகவான் லாபத்திற்கு வருகிறார். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய கல்வி, ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் கூடி வரும். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேலையில எனக்கு ஒரு பதவி, முக்கியமான பதவி எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும். ஜென்மச்சனி நடக்கும்போது எனக்கு எப்படி சார் ப்ரமோஷன் கிடைக்கும்னா, இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கிற ஆண்டு லாபாதிபதி சனி பகவான் உங்களுக்கு, அதனால நல்ல ப்ரமோஷனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு, அந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த சொத்து வரும். மீனராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராசியில வந்து உட்கார்ந்திருக்கார். பங்காளிகளுக்கிடையே பிரச்சனை இருந்தால் கூட ஒரு பஞ்சாயத்து பேசியோ, தர்மம் உங்கள் பக்கம் இருப்பதனால், நியாயம் உங்கள் பக்கம் இருப்பதனால் நல்ல முறையில் உங்களுக்கு சொத்து வந்து சேரும். 7ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் உங்க ராசியில வந்து உட்கார்ந்துட்டார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. வெளிநாட்டில் போய் நீங்க விரும்பிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் ரீதியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அற்புதமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. குருவினுடைய பார்வை, குருவினுடைய யோகம், ராகு கேதினுடைய பலம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து மீனத்துக்கு வருது. அப்படிங்கும்போது நல்லவைகள் நல்லா சேர்ந்து நடக்கும்போது நிறைய பேர் நம்மளை சூழ்ந்துக்குவாங்க. அப்போ நிறைய நல்லதும் நடக்கும், நிறைய கெட்ட விஷயமும் நடக்கும். அப்போ கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுலாம் கவனமா இருக்கு. அப்படின்னா மீனம் ராசிக்காரங்க எதுலாம் கவனத்தோட இருக்கணும்? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. ராசியில புதன் வந்து நீச்சம் அடைகிறார். சில தீய நண்பர்கள் இப்பொழுது சேருவாங்க. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு ஆகாதவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட பார்ப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் பணியாற்றக்கூடிய, நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா அதுல பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யணும். இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும்.
அது இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் பெருசா இது பாதிச்சிருமா அப்படின்னா கிடையாது. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது விழுவதனால் பெரிய வகை பாதிப்புகள் தொந்தரவுகள் எதுவும் இல்லை. கொஞ்சம் கவனமா இருந்தாலே போறோம். இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். நிச்சயம். அப்ப அத வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையா இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி குரு ஒரு பக்கம் பலன் தராரு, ராகுகேது ஒரு பக்கம் பலன் தராங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா இறை வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. எங்க போலாம், என்ன வழிபாடு, என்ன மாதிரி பலன்களை எதிர்பார்க்கலாம்? இந்த ஆண்டு ஒரு நல்ல யோகம் பெறக்கூடிய ராசியாக, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ராசியாக மீன ராசி இருக்கு. அவுட்ஃபிட்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மனைவி உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். தொழில் விஷயங்கள்ல முன்னேற்றம் காண்பீங்க. எல்லாம் நல்லா இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம நான் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கணும் சார், நான் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்னா மதுரை மீனாட்சி, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே, உமையே நீ வந்த உன்னருள் தந்திட்டால் உயரமே மாந்தர் நிலையே, நிலையேதும் இல்லாத வாழ்வினை தந்திட்ட நிலையான வண்ணமையிலே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சியையும் சொக்கநாதரையும் வழிபடணும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வீபதி பிள்ளையாருக்கு வீபதியினால் அபிஷேகம் செய்யணும். அப்படி நீங்கள் செய்து வழிபட்டால் அந்த மீனாட்சியினுடைய அருள் உங்களுக்கு பொங்கி பெருகும். உங்கள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் கூடிவரும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல ஆண்டாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.